புது சிருஷ்டி புது வாழ்வு என்கிற ஒரு தொடர் போதனையை நாம் என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். இப்போ அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு பேச இருக்கிறேன். முதலாவது என்னவென்று சொன்னால், கவனிங்க, நாம் யார் என்பதை அறிகிற முயற்சியின் தியானத்தின் முக்கியத்துவம், அதை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நாம் யாருன்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் யார், அந்த தலைப்பில் தியானிப்பது இல்லையா? கிறிஸ்துவுக்குள் நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதின் அந்த தியானத்தின் முயற்சியின் முக்கியத்துவம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். யாரை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில்? யாரை பற்றி நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க? கவனிங்க, பிசாசை பற்றியே அதிகமாக பேசுகிறீங்களா? பிசாசை பற்றி உங்களுக்கு தெரியாது பிரதர், அவன் பொல்லாதவன் பிரதர், அவன் பயங்கரமான ஆளு பிரதர், அவன் இப்படி செஞ்சிருவான், அவன் இதை பாலாக்கிடுவான், இதை ஆக்கிடுவான், அதை ஆக்கிடுவான், பிசாசு நொறுக்கிடுவான் இல்லையா, ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவான், பிசாசு எல்லாத்தையும் கெடுத்து கொண்டு இருக்கிறான். என் அருமையான சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசு என்பவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு பிசாசையே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோமா? கவனிக்கிறீங்களா? இப்படி எல்லாம் செய்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, பிசாசை பெருசு ஆக்குறோம், எதிர்ப்பை பெருசாக்குறோம், இருக்கிற சூழ்நிலையை பெருசாக்குறோம். அப்படின்னா பழைய மனுஷன் உள்ள இருக்கிறான்னு அர்த்தம். பழைய மனுஷனுக்கு இன்னும் இடம் கொடுத்துருக்குறோம். பழைய மனுஷனை வெளியே தள்ளி போடணும். பழைய மனுஷனை என்ன செய்யுங்க, கலைந்து போடுங்கள்னு வேதம் சொல்லுகிறது. பழைய மனுஷனை என்ன செய்யுங்க, வெளியே கலைந்து போடுங்கள் அப்படின்னா என்னன்னு புரியுது உங்களுக்கு? ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி மாற்றிட்டு புது ட்ரெஸ்ஸை உடுத்துற மாதிரி அவர் சொல்கிறார், பழைய மனுஷனை கலட்டி எரிஞ்சிட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பழைய மனுஷன் உள்ள வருவதற்கு இடம் கொடுக்காதீங்க. சொல்லுங்க, பழைய மனுஷன், பழைய சிந்தனை, பழைய பயம், பழைய கவலை, இதெல்லாம் உள்ள வருவதற்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமீன். இதெல்லாம் ஏன் வருது, எங்கிருந்து வருகிறது? கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் ஏன் வருது, எங்கிருந்து வருது? இந்த கவலை, இந்த பயம், இந்த ஒரி இல்லையா, எப்படி ஆக போதோ, எங்கிருந்து நடக்க போகிறதோ இல்லைங்களா, எது இல்லை, எது பிரச்சனை, என்ன குறை இருக்கு, என்ன பலவீனம் இருக்கு, இதெல்லாம் இந்த பற்றிய சிந்தனையெல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, கவனிங்க, பழைய மனுஷன்ட்ட இருந்து வருது, மாம்ச மனுஷன்ட்ட இருந்து வருது. கவனிங்களா, அது ஆவியில இருந்து வரல. ஆமென். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆமென். அதனால தான் கவனிங்க, இந்த புதிய மனிதன், இந்த புது சிருஷ்டியை தரித்து கொள்வதும், புதிய மனிதனை நாம் அறிந்து கொள்வதும், புதிய மனிதனுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதும் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆமென். இந்த கண்கள் திறக்கப்படுவது, எல்லாரும் சொல்லுங்க, கண்கள் இல்லையா? அப்படித்தானே பவுல் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? இவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும், அதை அதை பார்த்து அதை புரிந்து கொள்கிற கண்கள் இவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த கண்கள் ஏன் முக்கியமானது என்பதை குறித்து சில பைபிளில் நடந்த சில உதாரணங்களை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஆசைப்படுகிறேன். கவனிக்கிறீங்களா? அப்போ எனக்கு என்னெல்லாம் இருக்கு, என்னென்னலாம் பேங்க்ல கிடக்கு, என்னெல்லாம் எனக்கு சொத்து இருக்கு, இதெல்லாம் தெரிந்து கொள்ளதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ, அது போல கவனிங்க, தேவன் எனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா, தேவன் எனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும் இல்லைங்களா? அப்ப நாம இந்த தேசத்தின் குடிமக்கள் ஆனால், இந்த தேசத்துல எனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ, அது போல பிலிப்பியர் 3:20 சொல்லுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? இப்பமே, இனி ஒரு நாள் இல்லைங்க, இனி ஒரு நாள் இல்லை, இப்பமே நீங்க யாரா மாறிட்டீங்க? பரலோகத்தின் குடிமகன்களாக. ஆமீன் சொல்லுங்க. இப்பமே நீங்க யாரா மாறிட்டீங்க?
இப்பொழுதே உங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாக, குடிமக்களாக இப்பொழுதே நீங்கள் இருக்கிறீர்கள். இனி ஒரு நாள் இல்லை. ஆமென். அப்ப பரலோகத்தின் குடிமக்களாக இருக்கிற உங்களுக்கு பரலோகம் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணுமா வேண்டாமா? நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஆமென். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லாவிட்டால் என்ன ஆகிறது? இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஆமென். பாருங்க, முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனமும் 17ஆம் வசனத்தையும் நாம வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். கவனிக்கிறீங்களா? இப்ப இந்த 16ஆம் வசனத்துல நாம கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, பயப்படாதே. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பயப்படாதே. ஆமென். இந்த பயப்படாதே என்கிற வார்த்தையை கவனிங்க. இது இங்க முக்கியத்துவம் பெறுகிறது. ஆமென். பயம் இருக்கா? வாழ்க்கையில பயம் இருக்கா? இல்லையா? யார் என்ன சொன்னாலும் பயம் இல்லையா? எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்தா நமக்கு பயம். பைபிள் என்ன சொல்லுகிறது? துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்பட மாட்டான். எல்லாரும் சொல்லுங்க, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். எங்கேயோ வியாதி பரவுதுன்னு டிவியில் நியூஸ் சொன்னா இங்க என்ன வருது? பயம் வருது இல்லையா? வருதா வரலையா? சிலருக்கு வருது. இந்த பயம்லாம் ஏன் வருதுன்னா, கண்கள் இன்னும் திறக்கப்படலை, பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லை. பயம் இருக்கிறதுனா அதான் அர்த்தம். கவனிக்கிறீங்களா? எங்கேயோ யாரோ கீழே விழுந்துட்டாங்க பிரதர், எங்கேயோ பஸ் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னோடனே என்ன உள்ள என்ன வருது? பயம் வருது. வீட்டை விட்டு வெளியே போன எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்கறது. ஆக்சிடென்ட் எங்க நடந்திருக்கு? கடைசியில் பார்த்தா லண்டன்ல நடந்திருக்கு. கவனிக்கிறீங்களா இல்லையா? எதை கேட்டாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம் இல்லையா? தும்மல் வந்தா பயம், உடனே போய் பிளட் டெஸ்ட், அப்புறம் ஸ்கேனிங்கு, அப்புறம் என்னென்ன உண்டோ, இசிஜி, எக்ஸ்ரே எல்லாம், தும்மல் வந்ததுக்கு எல்லாம் எடுக்கிறது. கவனிக்கிறீங்களா? பயம். இவர் சொல்ற வார்த்தை, அவர் என்ன சொல்றாரு? பயப்படாதே. என்ன சொல்றாரு? பயப்படாதே. அவர் என்ன சொல்றாரு? இது என்ன சம்பவம்? இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, எலிசா என்ற தேவ மனிதன் இஸ்ரவேலில் இருந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்? இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எதிரிகள் வரும்போது அவங்க எங்கெங்கிருந்து வர்றாங்க, எப்படிலாம் வர்றாங்கங்கிறத ஆண்டவரோடு அவன் வைத்திருக்கிற உறவுனால கண்டுபிடிச்சி ராஜாவுக்கு சொல்றான். அதனால இஸ்ரவேலின் ராஜா ஞானமாய் நடந்து யுத்தத்தில் வெற்றி பெறுகிறான். அப்ப எதிரி தேசத்துல இருக்கிறவன் அவன் குழம்பி போகிறான். இதெல்லாம் எப்படி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரியுதுன்னு உடனே எலிசா தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு எலிசாவை போய் முதல்ல பிடிச்சிட்டு வாங்க, பிடிச்சிட்டு வந்தா நாம் அந்த தேசத்தையே பிடித்து கொள்ளலாம் என்று எலிசாவை பிடிப்பதற்கு அவன் இருந்த பட்டணத்தை சுற்றி வளைப்பதற்கு ராத்திரியில் என்ன செய்கிறான்? ஒரு படையையே அனுப்புகிறான். அந்த படை, குதிரை படைகள் வந்து என்ன செய்கிறது? அவன் இருந்த பட்டணத்தை சுற்றி வளைந்து கொண்டார்கள். அப்ப அதிகாலையில எந்திரிச்சு எலிசாவின் வேலைக்காரன் வெளியே போகும்போது பார்க்கிறான், பட்டணத்தை சுற்றிலும் என்ன இருக்கிறது? எதிரிகள் படை சூழ்ந்து இருக்கிறது. அவன் பயப்படுகிறான். அவன் என்ன செய்கிறான்? பயந்து வந்து எலிசாட்ட சொல்லுகிறான், ஆண்டவரே, என் எஜமானனே, நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது தான் அவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை, பயப்படாதே. என்ன சொல்றாரு? ஏன் அவன் பயப்பட்டான்? இவன் ஏன் பயப்படாதேன்னு தைரியம் சொல்றான்னா, அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். பாருங்க, அவன் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. அவன் கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவனுடைய கண்ணுனா இந்த கண்ணு திறந்துதான் இருக்கு. அதனாலதான் எதிரிகளை பார்க்க முடியுது. இப்ப மூடி இருக்கிற கண்ணு எந்த கண்ணு? மனக்கண்கள் மூடி இருக்கிறது. தேவனை பற்றி அறிகிற அறிவு ஒண்ணுமில்லாமல் இருக்கிறது. தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு தேவன் என்னமெல்லாம் செய்வார் என்பதை பற்றி அறிவு இல்லை, அனுபவம் இல்லை. அந்த கண்கள் மூடி இருக்கிறது. செங்கடலை பிளந்தாரே, அதை உணர்ந்து கொள்ளுகிற கண்கள் மூடி இருக்கிறது.
கவனிக்கிறீங்களா? சூரியனை நிறுத்தி எதிரிகள் மேல் வெற்றியை தந்தாரே, அதை புரிந்து கொள்வதற்கான கண்கள் மூடி இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அவனுடைய கண்ணு திறந்து தான் இருக்குது, எதிரிகளை பார்க்க முடிகிறது. ஆனா கவனிங்க, இவர் சொல்றாரு, ஆண்டவரே அவன் கண்ணை திறங்க அப்படின்னு ஜெபித்த உடனே என்ன நடக்குது பாருங்க. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை கனப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கவனிக்கிறீங்களா? அங்கதான் இருக்குது, ஆனா அவனால பார்க்க முடியல. எலிசா அதை நேரடியா பார்க்கல. எலிசா அதை என்ன செய்யல? எலிசாவுக்கும் அவங்க நேரடியா தெரியல. ஆனா எலிசாவுக்கு மனக்கண்கள் திறந்திருந்தது. அவன் புரிந்து கொண்டான், என்னை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு எப்போதும் உண்டு. ஆமீன் சொல்லுங்க. என்னை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாக இருக்கிறார். ஆமீன் என்று என் இருதயம் உணர்கிறது. எத்தனை பேருடைய இருதயம் இப்பொழுது உணர்கிறது? எத்தனை பேருடைய இருதயம் இப்பொழுது அதை பார்க்க முடிகிறது? உங்களை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு உண்டான யாவத்தை சுற்றிலும். ஆமீன். கர்த்தர் சுற்றி அக்கினி மதிலாக ரதங்களாக இருந்து அவர் பாதுகாக்கிறார். ஆமீன். கவனிக்கிறீங்களா? அப்ப கண்கள் திறக்கப்பட்டா வாழ்க்கையில என்ன இருக்காது? பயம் இருக்காது, தைரியம் இருக்கும். ஆமீன் இல்லைங்களா? கண்கள் திறக்கப்பட்டால் என்ன இருக்காது சொல்லுங்க? பயம் இருக்காது. ஆமீன். எதை குறித்த அறிவு உண்டாக வேண்டும்? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது, அவருக்கு தெரியாமல் ஒன்று கூட விழாது. ஆமீன் சொல்லுங்க. அதனால பயப்படாதிருங்கள் அப்படிங்கிறாரு. அதனால என்ன செய்யாதீங்க? பயப்படாதிருங்க. உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். வேலைக்காரனுடைய கண்கள் மூடி இருந்ததுனால அவன் பயந்தான். ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன்? சாக போகிறேன் இல்லையா? சிலருக்கு பேச்சு, ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், புலம்புகிறது, பயத்தினால் என்ன செய்கிறது, கலங்குகிறது. இல்லைங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? கூட இருக்கிறாரு. யாராவது கேட்டா எங்கெங்க உங்க கூட இருக்கிறாருன்னா எனக்கு தெரியும். ஆமீன் சொல்லுங்க. என் கூட தான் இருக்கிறாரு. ஆமீன். உன் கண்ணுக்கு தெரியாட்டா என் கண்ணுக்கு தெரியும். ஆமீன் சொல்லுங்க. ஏன் யாரு கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ, என் கண்ணுக்கு தெரியும். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய சேனை என்னோடு கூட இருக்கிறது. இப்பொழுதும் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். எல்லாரும் இப்படி கையை வச்சு சொல்லுங்க. ஆமீன். யாருக்காவது தூதன் தட்டுப்படுகிறானா? இல்லையா? உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்க. எல்லாரும் சொல்லுங்க. என் வழிகள் எல்லாம் என்னை காக்க எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எபிரேயர் 1:14 அவர்கள் எனக்காக பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். என்னை சுற்றிலும் எப்போது யார் இருக்கிறா? தூதர்கள் இருக்கிறார்கள். பாதுகாப்பு இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் பயப்படேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமீன் சொல்லுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதெல்லாம் கண்கள் திறக்கப்பட்டதுனால தாங்க வரும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப இரண்டாவதாக பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பினான். கவனிக்கிறீங்களா? இந்த சம்பவத்தின் பின்னணி என்னவென்று கேட்டீர்களே. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிற வழியிலே கவனிங்க, அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அதற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தேசத்தின் ராஜா பயப்படுகிறான். பயப்பட்டு, ஐயோ இந்த ஜனங்களை என்ன செய்ய போகிறோம், இவங்களை நம்மால் என்ன செய்ய முடியல, எதிர்க்க முடியாது. இவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, இவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, செங்கடலை பிளந்தவர் கூட இருக்கிறாரு இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? பயப்படுகிறான். பயப்படும்போது நல்ல கவனிங்க, அவனுக்கு ஒரு யோசனை வருது. ஒரு
குறி சொல்லுகிறவனை கூட்டிட்டு வருவோம். ஒரு குறி சொல்லுகிறவனை என்ன செய்வோம்? ஒரு மந்திரவாதி என்ன செய்வோம்? கூட்டிட்டு வருவோம். ஏவுதல் பண்ணி விடுவோம். இவங்களுக்கு விரோதமாக என்ன செய்வோம்? ஏவுதலை பண்ணி விடுவோம். குறி சொல்ல வைப்போம். கண்டதை சொல்லி சபிக்க வைப்போம். இவங்க சபிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும், பலன் குறையட்டும், நாம் போய் யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி புலையோம் என்கிற ஒரு மனிதன் என்ன செய்கிறாங்க? கூட்டிகிட்டு வர்றாங்க. அவன் அந்த காலத்தில் அந்த ஊரில் அவன் மிகப்பெரிய மந்திரவாதி, குறி சொல்கிறவன அவன் இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? அவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த ஜனங்களை சபிக்கணும். அதுக்கு தான் அவனை கூட்டிகிட்டு வர்றான். இந்த ஜனங்களை என்ன செய்யணும்? சபிக்கணும். அவன் ஒவ்வொரு தடவையும் இந்த ஜனங்களை சபிக்க முற்படும் போது வாயிலிருந்து ஆசீர்வாதம் வருது. வாயிலிருந்து என்ன வருது? அவன் சபிக்கத்தான் வர்றான், சபிக்கத்தான் முயற்சி பண்றான், சபிக்கத்தான் வாயை திறக்கிறான். ஆனா ஆசீர்வாதம் வாயிலிருந்து வருது. என்ன வாயிலிருந்து வருது? ஆசீர்வாதம் வாயில இருந்து வருது. இப்படி ஒவ்வொரு தடவையும் அவன் சபிக்க முற்படும் போது வாயிலிருந்து ஆசீர்வாதம் வருது. கடைசியில் ஒன்று புரிந்து கொண்டான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமேன் சொல்லுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமேன். அவன் என்ன சொல்றான்? 4ஆம் வசனம், என்னாகும் 24:4 அவன் என்ன சொல்றான்? தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. என்ன சொல்றான்? கண்ணு திறந்துருச்சு. இப்ப கர்த்தர் அவன் கண்ணை என்ன செஞ்சிட்டாரு? திறந்து விட்டார். ஆமேன். எந்த கண்ணா? மனக்கண்கள். எந்த கண்கள்? திறந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எது கர்த்தருக்கு பிரியம், எது தேவனுடைய சித்தம் என்பதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். ஆமேன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? எது தேவனுக்கு பிரியம்? எல்லாரும் சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம். ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் சுகமாயிருப்பதான் தேவனுக்கு பிரியம். எல்லாரும் சொல்லுங்க. நான் நலமாயிருப்பதான் கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம்னா, ஆசீர்வாதத்துக்குள்ள வியாதி இருக்கா? ஆசீர்வாதத்துக்குள்ள கஷ்டம் இருக்கா? ஆசீர்வாதத்துக்குள்ள தரித்திரம் இருக்கா? ஆசீர்வாதத்தில் என்னங்க இருக்கும்? சுகம், பலன், ஆரோக்கியம், சந்தோஷம், விடுதலை, சமாதானம், செழிப்பு, இதெல்லாம் எதுல தான் இருக்குது? ஆசீர்வாதத்தில் தான் இருக்குது. அப்ப யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட, இல்லைங்க வியாதியை கர்த்தர் கொடுத்துட்டாரு, கஷ்டத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா, இல்ல அது இல்லைன்னு கண்கள் திறக்கப்பட்டவன் உடனே அறிந்து கொள்வான். ஆமீன் சொல்லுங்க. இல்லைன்னா எங்கேயாவது யாரையாவது பேசுறதை கேட்டுட்டு, ஏதாவது பிரசங்கம் பண்றதை கேட்டுட்டு, நீ அறியாயோ யோபுக்கு செய்தது போல கர்த்தர் உனக்கு சோதனை கொடுத்து கொண்டிருக்கிறார், உன்னை புடமிடுகிறார் அப்படின்னு சொன்னா கண்கள் மூடப்பட்டவன் நம்பிடுவான். எங்க யோபுவை குறித்து வேதம் யோபு 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லிட்டார், அவன் நல்லவன், உத்தமன், சன்மார்க்கன், அவனை போல யாருமே இல்லைன்ட்டார். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு யோபு சொல்றான், அவர் என்னை புடமிட்டு சோதிச்சு என்ன நான் எப்படிப்பட்டவன்னு பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறான். இல்ல அவருக்கு முதல்ல தெரியும். ஆமீன் சொல்லுங்க. அவருக்கு முதல்லயே சோதனையை கொடுத்து தான் அவருக்கு நம்மளை அறிந்து கொள்ள வேண்டுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் சோதிக்கிறவரும் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. அப்ப நல்ல கவனிங்க. கண்கள் திறக்கப்பட்டவன் இதையெல்லாம் எளிதில் புரிந்து கொள்வான். ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. நான் நல்லா வாழ்றதான் கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்க. நான் நல்லா வாழ்றதான் சொல்லுங்க. நான் நல்லா வாழ்வது தான், நான் வாளா இல்லாமல் தலையா இருப்பதான் கர்த்தருக்கு பிரியம். எல்லாரும் சொல்லுங்க. நான் வாளா இல்லாமல் தலையா இருப்பதான் கர்த்தருக்கு பிரியம். நான் கீழா இல்லாமல் நான் மேலா இருப்பதான் கர்த்தருக்கு பிரியம். நான் கடன் வாங்குகிறவனா இல்லாமல் பிறருக்கு கொடுக்கத்தக்கவனா இருப்பதான் கர்த்தருக்கு பிரியம். இதெல்லாம் யாருக்கு தான் புரியும்? இதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? இதெல்லாம் யாரு தான் அறிந்து கொள்ள முடியும்? அப்படின்னா கண்கள் திறக்கப்பட்டவன் தான். கவனிக்கிறீங்களா? கண்கள் மூடப்பட்டவன் என்ன செய்வான் பாருங்க? சாபம் தான் கர்த்தரிடத்திலிருந்து வருது போலங்க. வியாதியை கர்த்தர் தர்றாரு போலங்க, இல்லையா? சுனாமியை கர்த்தர் அனுப்புறாருங்க, பூமி அதிர்ச்சியை அனுப்புறாருங்க. வேற என்ன செய்யறாருங்க? கர்த்தர் அதை பண்றாரு, இதை பண்றாரு, நாசமாக்குறாரு, இல்லையா? ஆக்சிடென்ட்டை பண்ணிட்டாரு. கர்த்தர் தாங்க எல்லாம் செஞ்சிட்டாரு, இல்லையா?
அறிவில்லாமல் போய் பைக்கில் மோதி கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதை வந்து சொல்றது கர்த்தர் தாங்க செஞ்சிட்டாரு. கவனிக்கிறீங்களா? கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுவான், இல்லை இல்லை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமீன் சொல்லுங்க. இந்த பாலாக் என்கிற ராஜா என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த பிள்ளையமிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் அவங்கள காட்டுகிறான். முதல்ல தெற்கு திசையில இருந்து காட்டுறான், அடுத்து வடக்கு திசையில இருந்து காட்டுறான், அப்புறம் மலை உச்சியில இருந்து காட்டுறான், அப்புறம் இன்னொரு இடத்துல இருந்து காட்டுறான். கவனிக்கிறீங்களா? எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும், எல்லாரும் சொல்லுங்க, எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும், எந்த திசையிலிருந்து பார்த்தாலும், என்னை எங்க வச்சு கர்த்தர் பார்த்தாலும், எல்லாரும் சொல்லுங்க, என்னை எங்க வைத்து கர்த்தர் பார்த்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமீன். சபையில நான் முக்காடு போட்டு இருக்கிறேன். ஆமீன். வீட்டில் வந்து பார்த்தா நான் வேற ஆளு. நான் யாரு? வேற ஆளு. இங்கே தான் நான் முக்காடு போட்டு பிரைஸ் லார்ட் அப்படி ஒரு மாதிரி இருப்பேன், எல்லாம் சொல்லுவேன். கவனிச்சிங்களா? கவனிக்கிறீங்களா? வீட்டில் வந்தால் நான் வேற ஆள். அப்போ சாத்தான் சொல்கிறான், ஆண்டவரே இவங்களெல்லாம் சபையில் வச்சு பார்க்காதீங்க, நான் இவங்களை கூட்டு போகிறேன், வாங்க அங்கே வீட்டில் வந்து பாருங்க, சண்டை நடக்கும்போது காட்டுக்கிறேன் எப்படி இவங்க கையை உயர்த்தி இப்போ ஹல்லேலூயா சொல்கிறாங்க, வீட்டில் வந்து பாருங்க எப்படி கையில் செருப்பு எடுக்கிறாங்க, வாரியில் எடுக்கிறாங்க, அதெல்லாம் நான் என்ன செய்கிறேன், காட்டுறேன். இங்கே எப்படி பிரைஸ் லார்ட் சொல்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல வந்து காட்டுறேன். இந்த வாய் அப்போ வேற வாயா மாறிடும். ஆண்டவரே அங்கே வாங்க, அங்கே என்ன செய்யுங்க, வாங்க அங்கே வேற வாய் உங்களுக்கு, இங்கே அந்நிய பாஷை, அங்கே என்ன பாஷை, எல்லாம் சொல்லி பிசாசு எங்கே போய் என்னத்தை காட்டினாலும் கர்த்தர் சொல்கிறார், இல்லை நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. எங்கே இருந்து பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும், எந்த சூழ்நிலையில் என்னை பார்த்தாலும் கர்த்தர் ஒருபோதும் என்னை சபிக்கவே மாட்டார் என்பதுதான் கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுவான். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் பவுல் சொல்றாரு, உங்க கண்ணெல்லாம் திறக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் இப்போ ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. என் கண்ணெல்லாம் கர்த்தர் திறக்கணும். சபையாருடைய கண்ணெல்லாம் கர்த்தர் என்ன செய்யணும்? திறக்கணும். ஆமீன். ஏன் திறக்கணும்? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்க மட்டுமே கர்த்தர் செய்கிறார். ஆமீன். கவனிக்கிறீங்களா? அடுத்து கவனிங்க, நாம ஒரு காரியத்தை இதில் முக்கியமாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். கவனிக்கிறீங்களா? ஒரு காரியம் ரொம்ப முக்கியம் இதில் என்னன்னா, பிள்ளையாம் வந்து வாயை திறக்கிறான். பிள்ளையாம் என்ன செய்கிறாரு? கவனிய, பிள்ளையாம் என்ன செய்கிறான்? வாயை திறக்கிறான். எதுக்கு? சபிக்கிறதுக்கு வாயை திறக்கிறான். கர்த்தர் விடலை. கர்த்தர் என்ன செய்யலை? விடலை. ஆனால் நல்ல கவனிங்க, அவன் ஆசீர்வதிக்க வாயை திறக்கிறான். உடனே வார்த்தைகள் வருது. உடனே வார்த்தைகள் என்ன செய்யுது? வருது. கவனிக்கிறீங்களா? சபிக்கும் போது தேவன் ஒத்துழைக்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமீன். சபிக்கும் போது தேவன் என்ன செய்ய மாட்டார்? ஒத்துழைக்க மாட்டார். நீங்க சபிக்கும் போதும் அல்லது உங்களை யாராவது சபிக்கும் போதும் அது கூட தேவன் சேர மாட்டார். அவங்க கூட தேவன் சேர மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா? காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது, காரணத்தோடு சாபம் இட்டாலும் தங்காது. ஏனென்றால் கர்த்தர் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் அதுக்கு என்ன செய்ய மாட்டார். ஆனா ஆசீர்வதிக்கணும்னு வாயை திறக்கிறான் பாருங்க. எங்கிருந்து வார்த்தை வருதுன்னு தெரியல, மடமடன்னு வருது, வசனம் வருது, நல்ல சொற்கள் எல்லாம் வருது. ஏன்னா இப்ப கர்த்தர் கூட சேர்ந்துட்டார். இப்ப கர்த்தர் என்ன செய்துட்டார்? சேர்ந்துட்டார். ஆமீன் சொல்லுங்க. அப்ப நல்ல கவனிங்க, நாம பேசும்போது, நாம தேவ சித்தத்தின்படி ஆசீர்வாதத்தை பேசும்போது அது கூடவே தேவன் செயல்படுவார். ஆமீன் சொல்லுங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, இந்த காலையில் ஒன்றை புரிந்து கொள்ளணும். எவராது யூடியூப்லயாவது அங்கேயாவது இங்கேயாவது எங்கேயாவது கன்வென்ஷன்லயாவது யாராவது சாப வார்த்தைகளை பேசினா அதை கேட்டு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. கூட கர்த்தர் இல்லை. கூட யாரு இல்லை? சொல்லுங்க, கூட யாரு கிடையாது? நிச்சயமா கர்த்தர் கிடையாதுங்க. அவர் உலகத்துல பிரபலம் ஆயிருக்கலாங்க. உலகத்துல பிரபலமாக என்ன வேணாலும் செய்யலாம். கவனிக்கிறீங்களா? பிசாசு யாரை வேணாலும் பிரபலமாக்குவான். நல்ல கவனிங்க, அவர் பெரிய ஆளு, அவர் சாபம் விட்டாரு, பயப்படாதீங்க. கூட கர்த்தர் இல்லை. கூட யாரு இல்லை?
கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு தெரியும் எங்கே ஆசீர்வாதம் இருக்கிறதோ அங்கேதான் கர்த்தர் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. எங்கே ஆசீர்வாதத்தை பேசுகிறார்களோ, ஆமீன் சொல்லுங்க, எங்கே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று பேசுகிறார்களோ அங்கேதான் கர்த்தர் இருக்கிறார். அந்த சபையில தான் கர்த்தர் இருக்கிறார். அந்த மனுஷனோடு தான் கர்த்தர் இருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களோடு தான் யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. மாத்திரமல்ல, கர்த்தர் அதோடு கூட இணைந்து செயல்படுகிறார், ஒத்துழைக்கிறார். அப்ப நீங்க ஆசீர்வாத வார்த்தைகளை பேசும்போது என்ன நடக்கிறது? உங்க கூட சேர்ந்து கர்த்தரும் செயல்படுகிறார். ஆமீன். அடுத்து கவனிங்க, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் தான் இல்லையா? வசனம் 19 முதல் நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலே வசனம் 19 முதல் நம்ம வாசிக்க கேட்போம். 3ஆம் நாளிலே கப்பலின் தடவாளங்களை எங்கள் கைகளினால் எடுத்து எறிந்தோம். கவனிங்க, இந்த சம்பவத்தின் பின்னணியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பவுல் கைதியாக என்ன செய்கிறார்? பவுலும் நிறைய பேர் கைதிகளும் இன்னும் பலர் என்ன செய்யறாங்க? ஒரு கப்பலில் போகிறாங்க. போகும்போது அவர்கள் பிரயாணமாய் போகும்போது ஈரோக்ளிதான் என்கிற மிகப்பெரிய கடுங்காற்று நடுக்கடலில் வைத்து அந்த கப்பலின் மீது மோதுகிறது. அதனால் பல நாட்களாக பெரும் மழையும் கடும் இருட்டும் இருக்கிறது. எங்க இருக்கிறோம், என்ன செய்கிறோம், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் அச்சு போயிடுச்சு. அதை இவங்களே சொல்றாங்க. கவனிக்கிறீங்களா? அதான் இந்த சம்பவம். அப்படி நடக்கும்போது கவனிங்க, என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா 20ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருக்கிறதுனால இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அச்சு போயிடுச்சு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இதை எழுதினது யாருன்னா, இதை எழுதினது லூக்கா எழுதியிருக்கிறாரு. யார் எழுதியிருக்கிறா? லூக்கா எழுதியிருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இணைந்து ஊழியம் செய்தவர்கள், அதை அறிந்தவர்கள் இதை எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களையும் சேர்த்து சொல்றாங்க. அவங்களையும் சேர்த்து என்ன செய்யறாங்க? சொல்றாங்க, இனி தப்பி பிழைப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிழைப்போம்னா அவங்களையும் சேர்த்து சொல்றாங்க. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு அச்சு போயிடுச்சு அப்படின்னு இவங்க எழுதப்படலை. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் அச்சு போயிடுச்சு. அப்படின்னா அதுல யாருக்கும் சம்பந்தம் இருக்கு? பவுலுக்கும் சம்பந்தம் இருக்கு. பவுலுக்கும் இனி தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு? அச்சு போயிடுச்சு. பவுலும் நம்பிக்கை இழந்துட்டான், அவ்வளவுதான். அதை பவுல் பல முறை பைபிள்ல எழுதியிருக்கிறாரு. கவனிக்கிறீங்களா? கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் அவர் அதை மென்ஷன் பண்றாரு. மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம் அப்படிங்கிறாரு. ஆனாலும் தேவன் எங்களை தப்புவித்தார் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப பல முறை பவுலுக்கு என்ன நம்பிக்கை வந்திருக்கு? மரணம் வந்துருமோ இந்த சூழ்நிலையிலன்னு வந்திருக்கு, நம்பிக்கை வந்திருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்ன நடக்குதுன்னு பாருங்க, கவனிங்க. பவுலுக்கு வார்த்தை வருகிறது. பவுலுக்கு என்ன வருகிறது? வார்த்தை வருகிறது. ஆமீன் சொல்லுங்க இல்லையா? அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவனுடைய கண்கள் என்ன செய்கிறது? திறக்கப்படுகிறது. ஆமீன். இப்ப நல்ல கவனிங்க, என்ன நடக்குது அப்படின்னா, கவனிங்க 34ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இப்ப பவுல் பேசுகிறாரு. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உங்களுக்கு உதவியாயிருக்கும், உங்கள் தலையில் இருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடப்பனப்பட்டு புசித்தார்கள். கவனிக்கிறீங்களா? ஆமென். இப்ப என்ன ஆச்சு? பவுலுக்குள்ள மாற்றம் வந்துட்டு. பவுலுக்குள்ள என்ன வந்துட்டு? மாற்றம் வந்துட்டு. அவனுக்கு உள்ள மாற்றம் வந்தது மாத்திரமல்ல, அவன் சொன்ன வார்த்தை நிமித்தம், அவன் செய்தது நிமித்தம் எல்லாருக்குள்ள என்ன வந்துட்டு? மாற்றம் வந்துட்டு. அந்த மாற்றம் என்னன்னா தைரியம். அந்த மாற்றம் என்னது? தைரியம். அதை சொல்றாரு பாருங்க, 22ஆம் வசனத்துல சொல்றார், ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு
தைரியம் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? தைரியம் சொல்லுகிறேன். கவனிக்கிறீங்களா இல்லையா? கண்கள் திறக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? தைரியம் இருக்குங்க. எதையும் நான் சந்திப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, எதையும் நான் சந்திப்பேன். ஆமீன். நாங்கள் கோலியாத்தையே பார்த்தாச்சு. எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் யாரை பார்த்தாச்சு? எகிப்தை பார்த்தாச்சு, கோலியாத்தை பார்த்தாச்சு, எத்தனையோ ஏவுகணையை பார்த்தாச்சு. ஆமீன். ஹிட்லரையே பார்த்தாச்சு இல்லையா? இஸ்ரேல் மக்கள்கிட்ட கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க, நாங்கள் யாரெல்லாமோ பார்த்துட்டோம். ஆமீன். எங்களை அழிக்கணும்னு எத்தனையோ நாடுகள் கங்கணம் கட்டிச்சு, எத்தனையோ தலைவர்கள் கங்கணம் கட்டினாங்க. இது வரைக்கும் யாராலும் எங்களை என்ன செய்ய முடியல? அழிக்க முடியல. ஆமீன். மேதியா, பெர்சியா, பாபிலோன் எத்தனையோ பேரை நாங்கள் என்ன செஞ்சாச்சு? பார்த்தாச்சு. கவனிக்கிறீங்களா? எங்களோடு கூட தேவன் இருக்கிறார். ஆமாம். எல்லாரும் சொல்லுங்க, எங்களோடு கூட யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. எங்களுக்கு அதனால என்ன உண்டு? தைரியம் உண்டு. ஆமீன் சொல்லுங்க. எங்களுக்கு அதனால என்ன உண்டு? இல்லைங்களா? இல்லையா? நாங்கள் பயப்பட மாட்டோம். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வாழ்க்கையின் பிரச்சனைகளை, சவால்களை பார்த்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். யாரு? வார்த்தை வந்தவர்கள். யாரு? கண்கள் திறக்கப்பட்டவர்கள். இவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. அவர் சொல்றாரு 23ஆம் வசனத்துல, ஏனெனில் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? நீ ராயனுக்கு முன், பவுலை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ ராயனுக்கு முன்பாக. அப்படின்னா என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, இதுதான் தேவனுடைய திட்டம் இல்லையா? இனி என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகிறது, என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற தீர்மானம் என்ன என்பதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சு போச்சு? யாருக்கு தெரிஞ்சு போச்சு? பவுலுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பயம் வருமா? கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கவனிங்க, அவரும் என்ன செய்தார்? இந்த கப்பல் யாத்திரையில படகுல பின்னாடி இருந்து தூங்கிட்டு இருந்தார். எப்பொழுது? கடல் கொந்தளிக்கும் போது தூங்கிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிறேன், அது நிறைவேறுகிற வரைக்கும் என்னை எதுவும் அழிக்க முடியாது. கையை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம். எல்லாரும் சொல்லுங்க, என் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, பேர பிள்ளைகளுடைய கல்யாணத்தை பார்த்து, பேர பிள்ளைகள் பெறுவதெல்லாம் பார்த்து, என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, அவர்களுடைய கல்யாணத்தை எல்லாம் பார்த்து, அது வரைக்கும் நான் சுகத்தோடு இருப்பேன், பலத்தோடு இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன். ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா அதுதான் தேவனுடைய திட்டம். எப்படிங்க சொல்றீங்க? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன். ஆமீன். ரெண்டு காரியம், ஒன்று நீடித்த நாட்கள், இன்னொன்று திருப்தி ஆவேன். எப்பொழுது திருப்தி ஆகும்? எல்லாம் பார்த்தாச்சுங்க. என்ன பார்த்தாச்சு? ஆமீன். என் பூட்டன் கல்யாணத்தை பார்த்து, பூட்டன் கார் வாங்கி ஃப்ளைட்டில் பறக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் இப்படியெல்லாம் பார்த்து போதும். திருப்தினா என்னது? போதும். சாப்பாடு உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு பரிசு வந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தராக வந்து பரிசு கொடுத்துட்டே இருங்க, செயின் மோதிரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கழுத்தில் போட்டு உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு? வலிச்சு திருப்தி ஆயிட்டு. அப்போ தான் என்ன சொல்லுவீங்க? போதுங்க அப்படிம்பீங்க. அப்படி தானே இல்லையா? சாப்பாடு வெளியில் போய் சும்மா நடிப்போம் போதும்னு, ஆனால் வீட்டுக்குள்ளே எப்போ போதும்னு சொல்லுவோம்? உண்மையிலே போதும் ஆனால் தான் இல்லையா? அது மாதிரி போதும் இந்த வாழ்க்கை நீங்கள் சொல்கிற அளவுக்கு. ஆமீன் சொல்லுங்க இல்லையா? அரைக்குறை வயசில் கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாம் வாழ்ந்து சுகித்து, எல்லாம் நீங்கள் செய்யணுமோ செய்ய வைத்து, வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுமோ பார்க்க வைத்து, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்வதில்லை? தள்ளாடுவதில்லை, பலன் குறைவதில்லை. ஆமீன். கவனிங்க, அற்ப ஆயுசுல முடிந்து போவதும் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதனால உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். ஆமீன் சொல்லுங்க. குறிப்பாக ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டார் என்றால், இந்த வேலை உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டார்னா, அந்த வேலையை முயற்சி செய்வதில் நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க. அவன் தான் கண்கள் திறக்கப்பட்டவன். ஆமீன் சொல்லுங்க. இந்த இடத்துக்கு போய், இங்க போய் ஊழியம் செய், இங்க ஊழியம் செய்ய உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லிட்டா, அந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் கண்கள் திறக்கப்பட்டவன் அந்த இடத்துல நின்று ஊழியம் செய்வான். ஆமீன் சொல்லுங்க. பவுலே, நீ பயப்படாத, தைரியமா இந்த ஊர்ல பேசு, இங்க எனக்கு நிறைய ஆள் இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? பவுலே, நீ பயப்படாத, நீ கப்பல்ல போவ, நீ ஏன்னா நீ போய் அங்க உயிரோட யார் முன்னாடி நிக்கணும்? ராயனுக்கு முன்னாடி நீ நிற்கணும். அது வரைக்கும் ஒன்றும் நடக்காது.
ஆமீன் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் எனக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும் வரைக்கும், ஆமீன் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்ன செய்வதில்லை, கைவிடுவதும் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. அவன் தான் கண்கள் திறக்கப்பட்டவன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். லூக்கா 24 அதிகாரத்தில் 13 வசனத்தில் இருந்தே இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன சம்பவம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு இல்லையா, முடிந்து போச்சு. இதெல்லாம் நடந்த பிறகு அவருடைய சீசர்களில் 2 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க அதுக்கப்புறம் எருசலேமில் இருந்து எம்மாவூர் என்கிற ஊருக்கு என்ன செய்கிறாங்க, 2 பேர் பிரயாணமாக போகிறாங்க. போகும்போது இந்த சம்பவத்தெல்லாம் பேசிட்டு போகிறாங்க. அப்போ தான் இது நடக்குது பாருங்க. லூக்கா 24:13, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்களை யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. நல்லா கவனிக்கிறீங்களா? அவரை அறியாதபடி அவர்களுடைய கண்கள் என்ன செஞ்சிச்சு? இல்லை, ஏன்னா இயேசு நேரில் வந்து நின்னா இயேசுன்னு தெரிஞ்சிடும். இயேசுன்னு என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிருங்க. நமக்கு நல்ல பழக்கமான ஒரு ஆள் நமக்கு முன்னாடி வந்து நின்னா இவர் தான் நமக்கு தெரியாதா? தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே கண்கள் மறைக்கப்பட்டது என்று சொன்னது வந்து இந்த கண்கள் அல்ல. என்ன கண்கள்? மனக்கண்கள். கவனிக்கிறீங்களா? என்ன கண்கள்? மனக்கண்கள். அவங்களுக்கு அந்த கண்கள் மறைக்கப்பட்டது அப்படின்னு ஏன் இங்க சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது கவனிங்க, ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன கேட்கிறாரு? இப்ப 17ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வாசிங்க, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். எல்லாரும் சொல்லுங்க, துக்க முகம். எல்லாரும் சொல்லுங்க, துக்க முகம். எப்ப பாரு துக்க முகம், இல்லையா? எப்ப பாரு என்ன முகம்? துக்க முகம். அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படாமல் கண்கள் என்ன செய்தது? மறைக்கப்பட்டிருந்திருக்கிறது. அவர்களுக்கு தான் என்ன இருக்கும்? துக்க முகம் இருக்கும். எப்போ பாருங்க அழுவுனி தான். எப்போ பார்த்தாலும் என்னதான்? அழுமூஞ்சி அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் என்னதான்? ஐயோ, கவனிக்கிறீங்களா? இல்லையா? கண்கள் மறைக்கப்பட்டவர்களுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னா துக்க முகம், துக்க புராணம், துக்க பாட்டு. எத்தனையோ கிறிஸ்தவ பாட்டு இருக்கா இல்லையா? நல்ல பாட்டுலாம் இருக்கா இல்லையா? நீங்க மறந்தா நான் எங்கே ஓடுவேன். அவர் மறப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? சொல்லலை. அப்புறம் நீங்கள் ஏன் பாடுறீங்க அவர் மறந்தான்னு? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மறப்பது இல்லைன்னு சொல்லியிருக்கிறார்ல, இல்லைங்களா? எவ்வளவோ நல்ல பாட்டு இருக்குல்ல, அதை பாட வேண்டியதானே? கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவ பாட்டை பாடினாலும் அதில் என்ன தான் பாட்டு பாடுறது? துக்க பாட்டு தான் பாடுறது, இல்லைங்களா? பேசுனா என்ன தான்? துக்க பேச்சு தான் பேசுறது. துக்க புராணம், துக்க பாட்டு. எப்போ பார்த்தாலும் மனதில் முகத்தில் ஒரு சந்தோஷத்தையே என்ன செய்ய முடியாது? பார்க்கவே என்ன செய்ய முடியாது. சிரிச்சா கூட பரிசுத்தம் போய்விடும். சிரிச்சா கூட என்ன போயிடும்? அதனால துதித்தால் கூட எப்படி தான் துதிப்பாங்க? துக்க முகத்தோடு தான் துதிப்பாங்க. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்க இல்லையா? சில ஆராதனைகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா துக்க பாட்டாக தான் இருக்கும். என்ன பாட்டாக தான் இருக்கும்? எப்போ பார்த்தாலும் பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா எப்படிதான் இருக்கும்? இன்றைக்கு நீ மரித்தால் நீ எங்கே போவாய்? மகனே, புது பைக்கு கொண்டு வந்திருக்கிறாயா? பைக்கு வாங்கியிருக்கிறாய், நீ நல்லது. ஆனால் அது உடைந்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஏங்க, இப்போதாங்க அவர் பைக்கு புதுசாக வாங்கியிருக்கிறாரு, அதை ஆசீர்வதித்து நல்லா ஓடட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணுமா வேண்டாமா? கவனிக்கிறீங்களா? இல்லைங்களா? அது உடைந்தால் என்ன ஆகும்? இது இடிந்தால் என்ன ஆகும்? கவனிக்கிறீங்களா? துக்க முகம். என்னது? ஆராதனையே துக்கமாக தான் இருக்கும் சில இடங்களில் போனீங்கன்னா. கவனிக்கிறீங்களா?
இவர் என்ன சொல்றாரு கவனிங்க. இப்ப பக்தன் என்ன சொல்றாரு, ஆபகுக்கு என்ன சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆமீன், மந்தையிலே, இல்லையா, அவர் சொல்றாரா இல்லையா? ஆபகுக் 2ஆம் அதிகாரம், வாங்க ஆபகுக் புஸ்தகத்துல 17 முதல் 19வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலச்சு போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். இது ஒரு பாட்டு. இது என்னது? ஒரு சங்கீதம். அவர் எப்படி பாடுறாரு? ஆமேன். அன்னைக்கு பாடுனா அப்படி பாடி இருக்கிறார். இன்னைக்கு என்ன பாடலாம்? ஆமேன். எனக்கு வேலை இல்லாமல் போனாலும், எனக்கு தொழில் நஷ்டமாய் போனாலும், எனக்கு பேங்கில் பேலன்ஸ் கம்மியாய் போனாலும், இல்லைங்களா, அப்படி பாடலாம் இல்லையா? அப்படிதானே. அன்னைக்கு வயல், அன்னைக்கு ஆடு, அன்னைக்கு மாடு, இன்னைக்கு என்னது இல்லையா? இல்லையா, ஒரு கொத்தனார்னா எப்படி பாடுவார்? இன்னைக்கு யாருமே வீடு கட்டாமல் போனாலும், எனக்கு வேலையே இல்லாமல் போனாலும், இல்லைங்களா, சரிங்களா, அப்படித்தானே இன்னைக்கு பாட முடியும். அப்படிதான் இவர் பாடுறாரு. அவர் என்ன சொல்றாரு? அத்திமரம் என் ஆதாரம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, அத்திமரம் என் ஆதாரம் இல்லை. திராட்சை செடிகள் எனக்கு மகிழ்ச்சியை தருவது இல்லை. ஆமீன். வயல்களில் விளைகிற தானியம் எனக்கு என்ன கிடையாது? ஆதாரம், சோர்ஸ் கிடையாது. ஆமீன். வேலையோ தொழிலோ குடும்பமோ சொந்தமோ நண்பனோ பந்தமோ பணமோ ஆஸ்தியோ செல்வமோ வீடுகளோ வாகனமோ எல்லாம் இருக்கட்டும், அது எல்லாம் எனக்கு என்ன கிடையாது? ஆதாரம் கிடையாது. இது இல்லாமல் போனாலும், எல்லாரும் சொல்லுங்க, எது இல்லாமல் போனாலும், சம்பளம் வராமல் போனாலும், தொழில் நடக்காமல் போனாலும், ஆமீன், எனக்கு எங்கிருந்தாவது வந்துருங்க, கர்த்தர் எங்கிருந்தாவது கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருவாருங்க. ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? அதுதான் இந்த பாட்டினுடைய அர்த்தம். சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அத்திமரம் இல்லாம போயிரும், திராட்சை செடி இல்லாம போயிரும், கஷ்டம் வந்துடும், அது இங்க சொல்லல இல்லைங்க. அவர் என்ன சொல்றாரு? எங்க இருந்தாகிலும் எனக்கு வர வேண்டியது வந்துடும். ஆமீன் சொல்லுங்க. எங்க இருந்தாகிலும் எனக்கு வர வேண்டியது என்ன செஞ்சிடும்? கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமீன். அதனால நான் எப்படி இருப்பேன் சொல்லுங்க? அதனால நான் எப்படி இருப்பேன் சொல்லுங்க? அவர் என்ன சொல்றாரு? 18ஆம் வசனம், அதனால் நான் கர்த்தருக்குள் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். ஆமீன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் என்ன செய்வேன்? களி கூறுவேன். ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா இல்லையா? அப்ப பொருளாதார மந்தம் வந்தாலும், இல்லையா, விலைகள் ஏற்றம் வந்தாலும், விலைவாசி குறைந்தாலும், தங்கம் ஏறினாலும், எது எப்படி போனாலும், ஆமீன் சொல்லுங்க, இல்லைங்களா? சிலர் சொல்றாங்க, இல்லை பிரதர் எல்லாம் ஏறிட்டே போகுது, இனி ஒரு பொட்டு தங்கம் கூட வாங்க முடியாது போலவே. இல்லை இல்லை, அது ஒரு பவுன் 1,00,000 தாண்டினாலும், ஆமீன், அதையும் வாங்குவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பணத்தை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன் சொல்லுங்க. அதனால கவலைப்படாதீங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனால், எல்லாரும் சொல்லுங்க, என் ஆதாரம், என் சோர்ஸ், ஆமீன், எனக்கு வர வேண்டியது, எனக்கு தர வேண்டியதை கர்த்தர் எனக்கு தந்தே ஆவார். அவர் வாக்கு பண்ணினதை இந்த விலைவாசி தடுத்துருமா? சொல்லுங்க. அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். உதாரணத்துக்கு, உனக்கு ஒரு வீட்டை தருவேன் வாக்கு பண்ணிட்டார். கவனிக்கிறீங்களா? அவர் வாக்கு பண்ணதுக்கு அடுத்த நாளே சிமெண்ட் விலை, மண்ணு விலைலாம் கூடிடுச்சு. நீங்க பயப்படலாமா? ஏங்க, அவருடைய வாக்கு தத்தத்தை விலைவாசி தடுத்து நிறுத்த முடியுமா? அவர் யாருங்க? சர்வ வல்லவருங்க. ஆமீன் சொல்லுங்க. அவருடைய வாக்கு தத்தத்தை விலைவாசி தடுக்க முடியுமா? மனுஷன் தடுக்க முடியுமா? பிசாசு தடுக்க முடியுமா? எது தடுக்க முடியும்? ஆமீன் சொல்லுங்க. அதனால இவர் என்ன சொல்றாரு? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தருக்குள்ளதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும், வேற எதுலையும் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். கண்கள் திறக்கப்பட்டவன் அப்படிதான் சொல்லுவான். உங்களுக்கு புரியுதா? அதனால அவர் சொல்றாரு, அவர் 19ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவராகிய கர்த்தரே என் பலன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவராகிய கர்த்தரே என் பலன், நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆமீன். இப்ப எம்மாவூருக்கு போற சீசர்கள் கண்கள் திறக்கப்படாததுனால தான் எப்படி இருந்தாங்க?
துக்கமுகமா இருந்தாங்க. எதை குறித்து அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படலை? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், சங்கீதங்கள்ல இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது, இதெல்லாம் அவங்க தெரியாம என்ன சொல்லி பேசிட்டு வர்றாங்க? இயேசு இறந்துட்டாருங்க. இயேசு என்ன செஞ்சிட்டாரு? இறந்துட்டாரு. இயேசுவை கொன்னுட்டாங்க. இயேசுவை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? கல்லறையில வச்சுட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அடடா, இது கூட தெரியாம இருக்கிறீங்களா? இயேசு மரிப்பாருங்கிறது உண்மைதான், இயேசு இறந்து போவாருங்கிறது உண்மைதான், அடக்கம் பண்ணுவாங்க என்பது உண்மைதான், அதே போல அவர் மீண்டும் உயிர் தெழுவார் என்பதும் உண்மை. கைகளை உயர்த்தி ஆமீன், அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க. அதனால இது முடிவு இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, இது முடிவு இல்லை. ஆமீன். உயிர்த்தெழுதலே முடிவு. ஆமீன் சொல்லுங்க. மரணம் முடிவல்ல, ஜீவன் தான் முடிவு. ஆமீன், ஆமீன். அப்ப அவங்க சொல்றாங்க, அப்பத்தை பிற்கும் போது அவங்க கண்கள் திறந்தது. அவங்க சொல்றாங்க, அவர் நம்மோடு கூட பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆமீன். அப்ப கவனிங்க, கண்கள் என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனங்களை குறித்தும் வார்த்தைகளை குறித்து எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யணும்? மனக்கண்கள் என்ன செய்யப்படணும்? திறக்கப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? இப்ப நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல். இப்ப நம்ம முதல் பாயிண்ட நம்ம பார்த்துருக்கிறோம். முதல் பாயிண்ட் என்னது? கண்கள் திறக்கப்படுவதின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத குறித்து சில உதாரணங்களை நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு மனிதனுக்கு மனக்கண்கள் ஏன் திறக்கப்பட வேண்டும் என்பதின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? எத்தனை பேர் அறிந்து கொண்டோம் என்று சொல்றீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கண்ணு திறக்கப்படணுங்க. என் கண்ணு என்ன செய்யணும்? திறக்கப்படணும். எல்லாம் நான் அறிந்து கொள்ளணும். எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும்? என்னை குறித்து தேவனுடைய திட்டம், என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம் இல்லைங்களா? கர்த்தர் யார், எனக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு என்ன இல்லைங்களா? அக்கினி மதமான குதிரைகளை என்னை சுற்றி என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். இப்படி இதெல்லாம் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதான முக்கியத்துவத்தை நீங்க தெரிந்து கொண்டீர்களா? தெரிந்து கொண்டால் பயப்பட மாட்டீர்கள், தெரிந்து கொண்டால் தைரியமாக இருப்பீர்கள், தெரிந்து கொண்டால் துக்கமுகமாக இருக்க மாட்டீர்கள், தெரிந்து கொண்டால் தேவனுக்குள் களி கூறுவீர்கள். ஆமீன் சொல்லுங்க. தெரிந்து கொண்டால் நீங்கள் தைரியமாக இருப்பது மாத்திரமல்ல, பிறருக்கும் தைரியத்தை என்ன செய்வீங்க? சொல்லுவீங்க. ஆமீன். தெரிந்து கொண்டால், கண்கள் திறக்கப்பட்டால் நீங்க எப்படி இருப்பீங்க? கர்த்தருடைய சித்தம் என்னதென்று என்ன செய்வீங்க? புரிந்து கொள்வீங்க. கர்த்தருடைய சித்தம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பதே. சத்தமா சொல்லுங்க, என்னை நான் நல்லா இருப்பதே கர்த்தருடைய சித்தம். அப்ப நம்ம ஜெபம்லாம் மாறுமா? மாறாதா? ஆமேன். நம்ம நல்லா இருக்கணும், ஆமேன் தான் ஜெபிப்போம். நாம பிறரை நல்லா இருக்குன்னு தான் என்ன செய்வோம்? வாழ்த்துவோம், சபிக்க மாட்டோம். கவனிக்கிறீங்களா? இப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்ன உங்களுக்கு? தேவன் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் நாமும் நம்மை பார்க்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. தேவன் நம்மை நீதிமானாக பார்க்கிறார். தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக பார்க்கிறார், பரிசுத்தவானாக பார்க்கிறார். இதெல்லாம் எதுல தான்னா? கிறிஸ்துவுக்குள். எதுல? கிறிஸ்துக்குள். இப்ப உதாரணமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் கவனிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பவுல் என்ன சொல்றார் பாருங்க. அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். சரிங்களா? அப்போஸ்தலர் 20:24 பவுல் சொல்றார், ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இல்லைங்களா? ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னா, இந்த பவுலை பற்றி நம்ம சொல்லும்போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், பவுலுக்கு வேற ஒரு பேர் உண்டு. பவுலுக்கு என்ன உண்டு? வேற ஒரு பேர் உண்டு. அது என்ன பேர்னா சவுல். என்ன பேரு? சவுல். இந்த சவுல் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த சவுல் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலச்சி சவுல் எனப்பட்ட ஒரு
வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். கவனிக்கிறீங்களா இல்லைங்களா? இந்த சவுல் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தேவான் என்கிற முதல் இரத்த சாட்சியாக மரிக்கிற மனுஷனை கொல்லுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவன் இல்லைங்களா? அதை சவுலே சொல்றாரு. அதை யாரு சொல்றா? சவுலே என்ன செய்யறாரு சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் கவனிங்க, 19ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களில் அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென். சவுல் என்ன சொல்றாரு? நான் ஸ்தேவான் என்கிற மனுஷன் கொல்லப்படுவதற்கு நான் தான் காரணம், எல்லாத்தையும் தூண்டி விட்டது நான் தான், அவங்க வஸ்திரத்தை காவல் காத்தது நான் தான், அவங்கள கொலை பண்றதுக்கு காரணமா இருந்தது நான் தான், நான் ஒரு கொலையாளி அப்படிங்கிறார். நான் ஒரு கொலையாளி அப்படிங்கிறாரு. கவனிக்கிறீங்களா? ஆனா நல்ல கவனிங்க, அவர் இப்படி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்து ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுலத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, கொலை செய்தவனை பார்த்து தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கூப்பிடுறாரு. பாவங்கள் போக கழுவப்படு அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு நீ என்ன செய், இப்போ போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பி அப்படிங்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா, தேவன் சவுளுடைய பழைய வாழ்க்கையை அவர் பார்க்கறதில்லை. சவுளுடைய பழைய வாழ்க்கையை அவர் என்ன செய்யறதில்லை? பார்க்கறதில்லை. அவன் கொலையாளினே தேவன் நினைச்சிட்டு இருந்தார்னா நீ போய் ஊழியத்தை செய்யின்னு சொல்லுவாரா? கவனிக்கிறீங்களா? சவுல் ஒரு ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதனை கொன்னது உண்மைதான். ஆனா இதை தேவன் அவர் மனசுல வச்சுக்கிட்டே இருந்தார்னா சவுலை கூப்பிட்டு நீ போய் ஊழியம் பண்ணு என்று அவனை ஊழியத்தை செய்ய சொல்வாரா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சவுலுடைய பழைய வாழ்க்கையை, பழைய மனுஷனை தேவன் முற்றிலுமாய் மன்னித்தும் விட்டார், மறந்தும் விட்டார். ஆமீன் சொல்லுங்க. மாத்திரமல்ல, உங்களுடைய பழைய வாழ்க்கையும் உங்கள் பழைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறுகளையும் பாவங்களையும் அவர் முற்றிலும் மன்னித்து விட்டார், மறந்தும் விட்டார். ஆமீன் சொல்லுங்க. இப்ப நீங்க நினைச்சாதான் உண்டே தவிர அவர் அதை திரும்ப நினைக்கவே மாட்டார். அவர் அதை என்ன செய்ய மாட்டார்? திரும்ப நினைக்கவே மாட்டார். இந்த நம்பிக்கையும் இதை குறித்த தெளிவும் யாருக்கு இருந்துச்சு? பவுலுக்கு இருந்ததுனால தான் அவர் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் எப்படியும் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தையும் அழைப்பையும் நான் என்ன செய்வேன்? நிச்சயமா என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். நான் முன்னே எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, இப்ப நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய பிள்ளை. ஆமீன் சொல்லுங்க. என்னுடைய பழைய வாழ்க்கையை தேவன் மறந்துட்டார். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பழைய வாழ்க்கையை, பழைய மனுஷனை தேவன் மறந்துட்டார். ஆனா நாம மறக்கணும். பவுலுடைய வெற்றிக்கு காரணமே அதான். பழைய வாழ்க்கையை அவர் என்ன செஞ்சிட்டார்? மறந்துட்டார். அதை அவர் எடுத்துக்கொள்ள, அந்த பழைய மனுஷனையே அவர் நினைச்சிட்டு இருந்தாருன்னா எப்படிங்க ஊழியம் செய்ய தைரியம் வரும்? இல்லையா? ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டு அதையே நினைச்சிட்டு இருந்தா போய் பிரசங்கம் பண்ண முடியுமா? ஏசு நல்லவருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையா?
அதெல்லாம் மறக்க கர்த்தர் உதவி செய்தார். அதை கர்த்தர் மறந்து விட்டார், மன்னித்து விட்டார், ஆழ்கடலில் போட்டு விட்டார், முதுகு பின்ன என்ன செஞ்சார், எரிஞ்சிட்டார். இப்பொழுது நீங்கள் பழைய மனுஷன் அல்ல. ஆமீன் சொல்லுங்க. பவுலுடைய வெற்றிக்கு காரணம் அதான். பழசை மறந்துட்டு அவர் சொல்றார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஒன்றை நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த லக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன், தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். ஆமீன் சொல்லுங்க. அப்ப ரெண்டாவது பாயிண்ட் அதான் என்னன்னா, தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நீங்கள் உங்களை பாருங்க. பவுல் ஒரு நாளும் தன்னை கொலையாளியாக பார்க்கவே இல்லை. பவுல் எல்லா இடத்திலும் தன்னை எப்படி தான் பார்த்தார்னா, தேவ மனுஷனாக, அப்போஸ்தலனாக தான் பார்த்தார். எல்லா நிருபங்களை எழுதும் போது ஆரம்பிக்கும் போது எப்படி தான் எழுதுறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதுன்னு தான் ஆரம்பிக்கிறார். எங்கேயாவது ஸ்தேவானை கொலை செய்த சவுல் உங்களுக்கு எழுதுகிறதாவது அப்படி எழுதினாரா? எழுதல. எங்கேயாவது பரிசேயனாகிய சவுல் எழுதுகிறதுன்னு எழுதினாரா? எங்கேயாவது நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்த சவுல் எழுதுகிறேன் அப்படின்னு எழுதுறாரா? எழுதல. என்ன எழுதுறாருன்னா, இப்ப நான் யாருங்க, இப்ப நான் தேவனுடைய அழைப்பை பெற்ற தேவ மனிதனாகி அப்போஸ்தலனாகிய பவுல். கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமீன், ஆமீன். இப்ப நான் யாருங்க சொல்லுங்க, இப்ப நான் யார், இப்ப நான் தேவனுடைய பிள்ளை. எல்லாரும் சொல்லுங்க, இப்ப நான் யாரு, தேவனுடைய பிள்ளை. இப்ப நான் யாரு, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. சொல்லுங்க, இப்ப நான் யாரு, இப்ப நான் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாக்கப்பட்டவன். இப்ப நான் யாரு, கிறிஸ்துவுக்குள், ஆமீன், நான் யாரு, நீதிமான். இப்ப நான் யாரு, இப்ப நான் யாரு. அதையே நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கும் போது, சிந்திக்கும் போது பாருங்க, அதுதான் பவுலுடைய வெற்றிக்கு காரணமா இருந்துச்சு. ஆமீன். அப்ப இப்ப நம்முடைய பார்வையெல்லாம், சிந்தனையெல்லாம் எதுல தான் இருக்கணும், இப்ப கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார். ஆமீன். மூன்றாவதாக, கடைசியாக, இதெல்லாம் கண்கள் திறக்கும் போது தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாரோ அப்படி நம்மை பார்க்கும்போது யாருமே நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமீன் சொல்லுங்க. யாருமே நம்ம என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த. இல்லைன்னா தடுத்து நிறுத்திடுவாங்கங்க. எப்படி நிறுத்துவாங்க? ஏங்க நீங்களாம் ஊழியம் செய்யக்கூடாதுங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏங்க தம்பி நீலாம் ஊழியம் செய்யக்கூடாதுப்பா, அக்கா நீங்களாம் என்ன செய்யக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, உங்களுக்கெல்லாம் இன்னும் அதுக்கு என்ன வரல, தகுதி வரல, உங்களை கர்த்தர் அழைக்கல. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய அது எங்களுக்கு மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணணும், நாங்கள் தான் என்ன செய்வோம், எங்கே போனாலும் நாங்கள் போய் தான் ஜெபம் பண்ண போவோம், நீங்களாம் போகக்கூடாது. நீங்களாம் என்ன செய்யக்கூடாது சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதை விவரமாக சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? உங்களை தடுத்து நிறுத்துவதற்கு. அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசு செய்கிற வேலை. கவனிக்கிறீங்களா? ஆனா உங்க கண்கள் திறக்கப்பட்டதே ஆனால், எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் கண்கள் திறக்கப்பட்டதே ஆனால், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்களே ஆனால், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார், இந்த புதிய மனிதன் புது சிருஷ்டிக்குள் உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்று சொன்னால், உங்களை யாராலும் எதையாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க. யாராலும் எதையாலும் என்ன செய்ய முடியாது. இல்லைன்னா உங்களை எல்லாத்திலையும் தடுத்து நிறுத்துவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார் சிஸ்டர். நீங்கள் என்ன செய்யணும், என்கிட்ட தான் சொல்லணும். என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் இரவும் பகலும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் உங்கள் பிரச்சனைகளை என்ன செய்யுங்க, எனக்கு லெட்டர் எழுதுங்கள், எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள், உங்கள் ஜெப விண்ணப்பங்களை என்னிடத்தில் சொல்லுங்கள். நான் ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயம் கேட்பார். உங்கள் ஜெபத்துக்கு என்ன இல்லை, வேலிவே இல்லை சிஸ்டர். கவனிக்கிறீங்களா? நீங்களாம் ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களை ஜெபம் பண்ணாமல் ஆக்குவாங்க, உங்களை ஊழியம் செய்ய விடாமல் ஆக்குவாங்க, கர்த்தரை ஆராதிக்க விடாமல் ஆக்குவாங்க. பைபிளெல்லாம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிற கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது, இதெல்லாம் பைபிள் காலேஜ் போகணுன்னு? நீங்கள் ஏன் போக போகிறீங்க? உங்களுக்கு அழைப்பு இருக்கா? கவனிக்கிறீங்களா? தடுத்து நிறுத்துதுன்னா என்னன்னு தெரியுதா? பின்னாடி பிசாசு இருக்காங்க. யார் இருக்கா? பிசாசு இருக்கான். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு போய் தைரியமாக இயேசுவை சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, வியாதியஸ்தர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்று என்ன செய்யுங்க, சாட்சி கொடுங்க. இல்லைங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தடுத்து நிறுத்துவார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் மேன்மையாவது என்ன செய்வாங்க, தடுத்து நிறுத்துவாங்க. ஐயோ பிரதர், அப்படியா காரா வாங்க போறீங்க, சாத்தான் உங்கள் மனதை நிரப்பி இருக்கிறான் பிரதர்,
காரில் நம்ம போகலாமா? பரிசுத்தவான்கள் நடந்துதானே போகணும். ஆமீன். பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும்? கிழிந்த உடை தானே உடுத்தணும். புது ட்ரெஸ்ஸாக போட போறீங்க, போடலாமா? ஐயோ சிஸ்டர், நகையா வாங்க போறீங்க, அது மோசம், அது உங்களை நரகத்துக்கு கொண்டு செல்லும். ஆமீன். என்ன செய்யுங்கள்? அந்த பணத்தை என்னிடம் தாருங்கள். அந்த பணத்தை என்ன செய்யுங்க? என்னிடம் தாருங்கள். கவனிக்கிறீங்களா? நம்ம எதையாவது வாங்குறதுக்கு தடை செய்வாங்க, ஆசீர்வாதமாக இருக்க தடை செய்வாங்க, வேலை பார்க்க தடை செய்வாங்க, எல்லா தடைகளையும் செய்வாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பரலோகம் போக முடியுமா உங்களால் அப்படிம்பாங்க. நல்லா கவனிங்க. 2 வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எபிரெயரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம், எபிரெயரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 15வது 16வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. எபிரெயர் 4ஆம் அதிகாரம் 15, 16 என்ன சொல்லுகிறது? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராகிய பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். எல்லாரும் சொல்லுங்க, தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வருவேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் தைரியமாய் கிருபாசன தண்டையில் வருவேன். இந்த கிருபாசனத்தை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன். கிருபாசனம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறது. அங்கே பழைய உடன்படிக்கையின் காலத்திலே பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே ஒரு நேரத்தில் தான் பரிகாரம் செய்ய இரத்தத்தோடு உள்ளே போவான். போகும்போது அவன் கால்களில் கயிறை கட்டி அனுப்புவாங்க. காலில் சங்கிலி, சலங்கை அல்லது கொலுசு மாதிரி ஒன்றை போட்டு உள்ளே அனுப்புவாங்க. ஏன்னா அங்கே எல்லாரும் போக முடியாது, அவன் மட்டும்தான் போக முடியும். அவனும் போகும்போது பாவம் செஞ்சவனா உள்ளே போயிட்டானா உள்ளே போகும்போது செத்துருவான். அவன் செத்துட்டாங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அந்த கொலுசு சலங்கை சத்தம் கேட்காது. அப்போ கயிறை கட்டியிருப்பாங்கல்ல, அதை வச்சு தான் இழுக்க முடியும். இவங்க உள்ளே போய் தூக்கிட்டு வர முடியாது. அப்போ கிருபாசனத்துக்குள்ளே எப்படி பாருங்க, யாராவது போக முடியுமா? ஆனால் இப்போ இவர் என்ன சொல்றாரு? தைரியமாக வாங்கங்கிறாரு. என்ன சொல்றாரு? தைரியமாக வாங்க கிருபாசன தண்டையில் அப்படிங்கிறாரு. யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. கையை வெறி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் தைரியமாக கிருபாசன தண்டைக்குள் போவேன். ஆமீன். இல்லை, யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா தேவனே வர சொல்லிட்டாரு. ஏன்? நமக்குரிய பிரதான ஆசாரியர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கவனிக்கிறீங்களா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல்னு எபிரெயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க. ஏன் இதெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, கவனிங்க, எல்லா விதத்தில் அவர் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருக்கிறாருன்னா எல்லா சோதனையும் அவருக்கு வந்தது, எல்லாத்திலையும் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் இப்படி நமக்கு உதவி செய்ய போறாருன்னா எல்லாத்தையும் ஜெயிக்க உதவி செய்ய போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு உதவி செய்ய போகிறார். ஆமீன் சொல்லுங்க. அதனால நான் தைரியமா என்ன செய்வேன்? கிருபாசன தண்டைக்கு வருவேன். 2வது எபிரெயர் 10ஆம் அதிகாரம், எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய இரத்தத்தினாலே. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினாலே எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது? தைரியம் உண்டாயிருக்கிறது. எதற்கு தைரியம் உண்டாகிறதுக்கு? கிருபாசன தண்டையில் மட்டும் இல்லைங்க, பரலோகம் போவதற்கு. நல்ல கவனிங்க, ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். எக்காலம் தொனிக்கிறது, எக்காலம் தொனிக்கிறது. இயேசு வந்து விட்டார்னு சத்தம் வரும்போது நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் வருகிறேன் என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும்? போகணும். அப்படி போகும்போது எவனாவது ஒருத்தன், ஐயோ நீங்களாம் எங்க வர்றீங்க, பரலோகத்துக்கு நீங்களாம் போகலாம்னு யார் சொன்னதுன்னு சொன்னா, போடா அங்கன்னு அவனை கன்னத்தில் ஒன்று கொடுத்து, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன், என்ன நீ தடை செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தைரியமா போகணும். அதைத்தான் அவர் சொல்றாரு. ஆமீன் சொல்லுங்க. பரலோகத்துக்கு நீங்க போகும்போது, பரலோகத்துல ஒருவேளை இயேசு வருவதற்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா, இயேசு வரும்போது இது, இயேசு வருவதற்கு முன்னாடியே நீங்க பரலோகம் போயிட்டீங்கன்னா, பரலோகத்துல கதவு பூட்டி இருக்குன்னா கதவை ஒழுங்கா தர, கதவை ஒழுங்கா என்ன செய்,
தரேன். காவலாளியை பார்த்து, அங்க நிக்கிறவங்களை பார்த்து சொல்லணும், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்கு பரலோகம் போட்டுப்பட்டிருக்கிறதா, உள்ளே போவேன். ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அதனால இந்த யூடியூப்ல பேசுறவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு, அவர் இயேசு இப்போ வருவார், அப்போ வருவார், நீங்க ஆயத்தமா போக முடியுமா, அதெல்லாம் கேட்டு பயப்படாதீங்க. இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டால், எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் பரலோகம் போவார்கள். அதற்கு யாரும் தடை செய்ய முடியாது. நீங்க தைரியமா இருங்க. அந்த தைரியத்தை தான் சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு இது என்ன செய்யும்? தைரியம் வரும். ஆமீன். எதற்கு தைரியம்? எங்க தேவன் என்னை எல்லாவற்றுக்கும் தகுதிப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என்னை எல்லாவற்றுக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஊழியம் செய்ய, ஜெபிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, இல்லையா, பிசாசை துரத்த, இதுக்கெல்லாம் என்ன தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? தகுதிப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அதை தந்திருக்கிறார். மாத்திரமல்ல, கவனிங்க, இந்த உலகத்தில் நான் நல்லா இருப்பதற்கு, ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, இல்லையா, எனக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? வழி திறந்திருக்கிறாரு. அப்புறம் பரலோகம் போவதற்கும், ஆமீன், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கும் இயேசுவின் ரத்தம் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறது? வழி உண்டாக்கிறதுக்கு என்னை யாரும் எவரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம்.